சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இது ஒண்ணுக்கு தாங்க அவர் தர தாலிக்கும் தங்கத்துக்கு நான் எல்லாமே சொன்ன பாருங்க. அதுக்கு கூட நான் கலங்காதவன். அந்த ஒரு பாதுகாப்புக்காக ஏன்னா நாங்களாம் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோம். நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்ப சொன்ன ஒவ்வொரு திட்டமும் அன்னபூரணி 6-6 அந்த திட்டம், தாய்மாமன் திட்டம், அண்ணன் சீர்வரிசை திட்டம், இந்த திட்டம் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதுன்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் வாக்குறுதிகள் கொடுத்ததே இல்லை. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் பிறகுற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். எங்க அண்ணனை நாங்க வெறும் வாயாதான் கூட்டுன்னு இருந்தோம் அண்ணன் அண்ணன்ட்டு. அவர் எங்களுக்கு அண்ணன்றதையும் என் பிள்ளைங்களுக்கு தாய்மாமன்றதையும் பட்டா போட்டு சொல்லிட்டாரு. இன்னைக்கு காமராஜருக்கு அடுத்தது எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அடுத்தது எங்க தளபதியா தான் நினைக்கிறோம் நாங்க. அவர் வந்தா எங்களுக்கு நல்லா செய்வாரு, ஒரு மாற்றம் வரும். தளபதி உள்ள பேசினது எல்லாருடைய பெண்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இப்ப இதுல பெண்களுக்காகவே எல்லாமே அறிவிச்சாரு. அதெல்லாம் கேஸ் சிலிண்டர்லாம் 6 ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் இன்னும் பெண்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு 15,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இன்னைக்கு மகளிர் தினத்தை அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் தினம் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லாருமே நிறைய அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு பேட்டி ஒன்று சொன்னாங்க. அடடா அப்பா கண்ணு கட்டுதுன்னு சொன்னாரு. இந்த பெண்கள் திட்டம் அந்த பெண்கள் திட்டம் இப்படி நாங்கள் எங்களுக்கே அது ரீச் ஆகல. அடித்தொண்ட பெண்கள் வரைக்கும் என்னங்க ரீச் ஆகும். இப்போ சொன்ன ஒவ்வொரு திட்டமும் அன்னபூரணி 6-6 அந்த திட்டம், தாய்மாமன் திட்டம், அண்ணன் சீர்வரிசை திட்டம், இந்த திட்டம் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதுன்ட்டு. எங்க அண்ணனை நாங்க வெறும் வாயாதான் கூட்டுன்னு இருந்தோம் அண்ணன் அண்ணன்ட்டு. அவர் எங்களுக்கு அண்ணன்றதையும் என் பிள்ளைங்களுக்கு தாய்மாமன்றதையும் பட்டா போட்டு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் எப்படி உட்கார வைக்கிறோம் மட்டும் பாருங்க. இந்நேரம் இழுத்து மூடிட்டு ஓடிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் ஆட்சி. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் வாக்குறுதிகள் கொடுத்ததே இல்ல. பெண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ணனோட தங்கையா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். காமராஜருக்கு அடுத்தது எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அடுத்தது எங்க தளபதியா தான் நினைக்கிறோம் நாங்க. அவர் வந்தா எங்களுக்கு நல்லா செய்வாரு, ஒரு மாற்றம் வரும். தளபதியோட ஸ்பீச் வேற லெவல்ல இருந்தது. இந்த திட்டத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த மகளிர் தினம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகளிர் தினமா அமைஞ்சது. எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சொல்லு தேங்க்யூ சொல்லு விஜய் மாமா தேங்க்யூ. பெண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ணனோட தங்கையா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ நான் இந்த இதுல சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்துல நாங்க இருக்கிறோம். தாய்மாமன் சீரு. ஆமா, இப்போ என் பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் இனிமே என் பொண்ணு கல்யாணம் பண்ணும் போது பொண்ணுக்கு வருஷ சீர் அதெல்லாம் பண்றாங்க. தாய்மாமன் சீர் மாமா முறையா அவர் பண்றாரு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பரங்கிமலை வடமேற்கு ஒன்றியம் மற்றும் ஊராட்சி மாவட்டம் எல்லாருமே சேர்ந்து மகளிர் அணியா வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த மகளிர் அணி பாத்தீங்களா, அந்த மகளிர் தினமே ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்காரு அண்ணன். தளபதி நாங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டாடி இருக்காருன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா புது புது திட்டத்தையும் கொடுத்துருக்கிறாரு. பெண்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. ரெண்டாவது இந்த பெண்களுக்கான கொடுத்த திட்டம் யாருமே இதுவரை கொடுத்ததே கிடையாது. பெண்கள் உண்மையிலேயே பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி வந்தாதான் எங்களால வாயை திறந்து பேசவே முடியல. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நாங்க நிம்மதியா வெளியில எந்த டைமா இருந்தாலும் வேலையில இருந்து வெளியே போகும்போது அண்ணன் இருக்காரு பாத்துக்குவாரு. அவரோட படைகள் நல்லா எங்களை பாத்துக்குவாங்க, பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இனிமே வெளியே போவோம். அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான். ப்ளீஸ் தயவு செய்து உங்களை கை புகுப்பி கேக்குறேன், டிவி கேக்கு ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி அண்ணன் வின் பண்ணதுக்கு அப்புறம் டிவி கேக்கு ஓட்டு போட்டு பாருங்க எப்படி அவரோட ஆட்சி. நீங்க எப்படி எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட சுதந்திரத்தெல்லாம் எப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு இனிமே உங்களுக்கு தெரியும். நன்றி.
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப சேஃபாவும் எங்களை கூட்டிட்டு வந்த நம்மளுடைய மாவட்டம் மகளிர் அணி மற்றும் எங்களுடைய மாவட்டம் அண்ணன் கிலி சரத் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப இதுவரையிலுமே நாங்க வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு திட்டத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு நம்ம தளபதி அண்ணா. ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்கிறோம். வருங்காலத்தை வர 22, 26 வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தளபதி மட்டும்தான் சிம்மாசனத்துல உட்கார வச்சு நாங்க அழகு பார்க்கணும்னு எல்லாருமே பெண்கள் எல்லாருமே கேட்டுக்கிறோம். என்ன செய்யணும்? கேஸ் ஏங்க 200 ரூபாய் மானியம் போடுறேன். 1000 ரூபாய் சிலிண்டர் இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு விலை ஏறி இருக்குது. 6 சிலிண்டர் எங்களுக்கு இல்லாம தராத ஒரு வருஷத்துக்கு. இதை விட என்னங்க வேணும் பெண்களுக்கு? எங்க பொருளாதாரம் கீழ்த்தங்க மாணவர்களுக்கு படிப்புக்காக வருடாந்திரம் மாசம் 15,000 தராராம். மகளிர் சுய உதவி குழுல 5 லட்சம் ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மானியம் தராராம் எங்களுக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க சொன்னீங்களே 3 மாசத்துக்கு சேர்த்து 2000 எக்ஸ்ட்ரா கோடை காலம். நாங்க ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி தான் கோடை காலம் வருதா? மத்த நேரத்துல ஏசி போட்டு அனுப்புறீங்க எங்களுக்கு. கோடை காலம் வரல. நீங்க நான் கேக்குறேன், ஒரு மாசம் 5000 வச்சு உங்களால குடும்பம் பண்ண முடியுமா? உங்க வீட்டுல சோறு சாப்பிடுவீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும் உங்களுக்கு செலவு? பாமர மக்களை எங்க வீட்டுல எடுத்துனா ஒரு நாளைக்கு சராசரி ஒரு பணக்காரங்க வாழ்க்கை இல்லைங்க, சராசரி மனுஷன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கே 500 ரூபாய் வேணுங்க ஒரு நாளைக்கு. 500 ரூபாய் இல்லாத ஒரு நாளை தள்ளி குழந்தைங்க ஸ்கூலுக்கோ ஒரு வெளிய வண்டிக்கோ போக முடியாதுங்க. இப்படி இருக்கிறப்போ நீங்க கொடுக்குற 5000 எத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு தாங்கும் சொல்லுங்க. சரிங்களா? தமிழ்நாட்டு அதாவது வீட்டை ஆள்ற எங்களுக்கு தெரியாதா நாட்டுல யாரை உட்கார வைக்கணும்ட்டு? சரிங்களா? தமிழ்நாட்டு பெண்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க, அண்ணனுக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பா முதலமைச்சர் ஆக்குவாங்க. இது கண்டிப்பா உறுதியாயிடும். இப்போ கொடுத்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆடி போயிருப்பாங்க. சாதாரண பாமரக்கள் தெரியணுங்க என்ன திட்டம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. படிச்சவங்களுக்கே தெரியலங்க முதலமைச்சர் என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. கனவு திட்டம்னு ஒண்ணு சொன்னாரு, பெண்கள் கனவு திட்டத்தை சொல்லுங்கன்னாரு. என்னங்க கனவு திட்டம்? ஓயாம சொல்லிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனல்லயோ சோசியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க, ஒயின் ஷாப்பை மூடுங்கன்ட்டு. ஒட்டுமொத்த பெண்களோட கனவே அதுதாங்க. அது செஞ்சாரா? பேச்சளவுல விளம்பரம் ஆடுன்ற பேர்ல ஒரு கவர்மெண்ட் நடத்தின்னு இருக்காரு. இதுல இருந்தே போதுங்க. இப்ப அலற போறா பாருங்க, அதிர விட்டாருங்க அண்ணன். போதுமா அந்த 5000 எங்களுக்கு? எங்க அண்ணன் மாசம் 2500 ரூபாய் கொடுக்கற சொல்லிருக்காரு. மகளிர் உரிமை தொகை. பெண்கள் எல்லாம் விடியுமான்னு பாத்துருந்தா எங்களுக்கு விடியல் வந்துச்சுங்க. எல்லா திருமணம் ஆக போற பெண்களுக்கும் 1 பவுன் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல இன்னைக்கு. எங்களெல்லாம் 1 பவுன் வாங்க முடியுமான்னு தெரியல. நான் 8 கிராம் தங்கமும் விலை உயர்ந்த பட்டு புடவை ரேஷன்ல குடுக்கறாங்க பாருங்க. எல்லா சாமான்காரனுக்கு போறானுங்க 60 ரூபாய் குத்துட்டு. நானும் போட்டிருக்கேன், ஸ்கிரீன் தைக்க கூட உதவல அந்த ரேஷன் போடவே. இந்த மகளிர் தினம் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் இது உள்ளோட இப்ப தளபதியை பார்த்ததும் இங்க வந்துட்டு அவருடைய அறிவிச்ச அந்த எல்லா விஷயங்களும் பெண்களுக்கு ஏத்தது, பாதுகாப்பு, எல்லா விஷயமும் சூப்பரா இருந்தது. இது எல்லாமே நடைமுறைக்கு அவர் வந்தாதான் எல்லாமே நடைமுறைக்கு வரும். அப்ப வந்தா இன்னும் பெண்கள் இன்னும் பாதுகாப்பாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அண்ணன் இது எல்லாமே எனக்கு செய்யறது இல்லாம பிராட்வேல இருந்து எங்க வீட்டுக்கு ஷேர் ஆட்டோல வர அன்னைக்கு ஒரு நாள் நான் பட்ட அவஸ்தை இன்னைக்குமே நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு நான் அண்ணன் பேசுறப்ப நான் அழுதேன். அவர் சொன்னாரு, ஒரு அலாரம் மாதிரி வைக்கிறோம், அந்த நீங்க அடிச்ச 5வது நிமிஷம் உங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ரீச் ஆயிடும், உங்களுக்கு என்ன பாதுகாப்பா உடனே உங்களை நாங்க கனெக்ட் பண்ணி பேசுவோம் சொன்னார். இது ஒண்ணுக்கு தாங்க அவர் தர தாலிக்கும் தங்கத்துக்கு நான் எல்லாமே சொன்ன பாருங்க. அதுக்கு கூட நான் கலங்காதவன். அந்த ஒரு பாதுகாப்புக்காக ஏன்னா நாங்களாம் பொம்பளை புள்ள வச்சிருக்கிறோம். அந்த ஷேர் ஆட்டோல பிராட்வேல இருந்து வந்த பாருங்க, அவ்வளவு ஒரு அவஸ்தைப்பட்டேன் நான். அந்த 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 ஒரு அது சொன்ன ஒண்ணுமே எனக்கு நிஜமா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மீறி தண்ணி வந்துச்சு. அண்ணன் சொன்னாரு பாருங்க பாதுகாப்புக்கு. எங்க அண்ணனை நாங்க பாதுகாப்புக்காகவே உட்கார வைப்போம். தாய்மாமன் திட்டம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்பவும் இந்த மாதிரி ஒரு திட்டம் இது வரைக்கும் யாரும் கொண்டு வரல. இது ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. அவர் வந்தாருன்னா ரொம்ப இன்னும் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. பெண்கள் இதை விட எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை விட என்ன வேணும்? புதிய புதிய திட்டங்கள் மட்டும் இல்லாம கஞ்சா ஒழிப்புல இருந்து பெண்கள் வந்து வீரமா இருக்கணும், எங்க வேணாலும் போலாம், தைரியமா வரலாம் அப்படின்ற பாதுகாப்பையும் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை விட எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து பெருசா தெரியல. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எங்க அண்ணன் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம். தாலி வேணாம், கேஸ் வேணாம், எதுவுமே வேணாம். எங்க அண்ணன் எங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாரு. அவரை கேட்க வேண்டியோ சொல்ல வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்ல.
எங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சிலிண்டர் ஏதோ சொல்லியிருந்தாரு. சிலிண்டர் விலை ஃபர்ஸ்ட் 300 ரூபாய் கொடுத்துட்டு, அதாவது கிருஷ்ணா ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அந்த கிருஷ்ணா ஆயிலையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. விறகடுப்புல இருந்தா அதுவும் விறகடுப்ப செய்யக்கூடாதுன்னு, மரம் வெட்டக்கூடாது, அது ஓகே. கிருஷ்ணா ஆயில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 300 ரூபாய் இருந்தது, அதுவும் போயிட்டு மானியத்துல கொடுக்கறதா சொன்னாங்க, அதுவும் இல்ல. இப்போ 1000 ரூபாய் இந்த எலெக்ஷனுக்காக இன்னும் 800 சில்லற வருது. அது இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் எப்ப போல வந்துரும். கரண்ட் பில்லு சொல்ல போனா கோடை காலம் தானே, இனிமே பிச்சுக்கும் பாருங்க. நீங்க கொடுத்தா 5000 ரூபாய் அந்த கோடை காலத்துல இன்னும் நான் இது பண்ணல. அந்த 5000 ரூபாய் அந்த கரண்ட் பில்லுக்கு தான் கட்டணும் பாருங்க. அப்புறம் தான் தெரியும் 5000 ரூபாய் எதுக்கு அவரு கொடுப்பாரு அப்படின்ட்டு வரும், உங்களுக்கு தெரியும்.